அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். நாம் கடந்த பதிவினில் முக்தி அடைவது எப்படி என்பதை பற்றி பார்த்தோம். இன்று முக்தி நிலையை அடைவதற்கு தடங்கல்களாக இருக்கும் விஷயங்களை எப்படி இல்லாமல் ஆக்குவது என்பதை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஆன்மீக பாதையில் செல்லும் பொழுது நிறைய தடங்கல்கள் ஏற்படும். அந்த தடங்கல்கள் உங்களை ஆன்மீக பாதையிலிருந்து விலக்கி உலக பாதைக்கு கொண்டு வந்துவிடும். அதாவது உங்களுடைய மனதை ஒரு சாதாரணமான நிலைக்கு கொண்டு வந்துவிடும். நாம் ஆன்மீக பாதையில் உச்சக்கட்டத்திற்கு போகும் பொழுது நம்முடைய குணநலன்கள் மேம்பட்டிருக்கும், நம்முடைய மனம் மேம்பட்டிருக்கும், நம்முடைய அறிவு மேம்பட்டிருக்கும், நம்முடைய ஞானம் மேம்பட்டிருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு ஆன்மீக சக்தி மேம்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு தீய சக்திகளின் ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அவை எப்படியாவது ஆன்மீக நிலையிலிருந்து உங்களை கீழே இழுத்து விட வேண்டும் என்று மிகவும் கவனத்துடன் வேலை செய்து கொண்டிருக்கும். அதாவது உங்களுடைய மனம் மிகவும் ஆழ்ந்த நிலையில் தியான நிலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலையிலும் பதிவுகள் மனதில் மேலிட்டு வரும். அந்த பதிவுகள் உங்களுடைய பூர்வ ஜென்ம பதிவுகளாக கூட இருக்கக்கூடும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத அளவுக்கு உங்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு இருந்து கொண்டிருக்கும். அப்படி ஏற்படும் அந்த எண்ணங்களை மனதில் வரும்பொழுதே அதை அழித்திட வேண்டும். அப்படி வரும் எண்ணங்களை நாம் அழிக்காவிட்டால் அது செயலாக மாறிவிடும். அப்படி செயலாக மாறிய தீய எண்ணங்கள் நமக்கு மீண்டும் கர்மாவை உற்பத்தியாக்கிவிடும். அதாவது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை தாழ்ந்த நிலைக்கு இழுத்து சென்றுவிடும். அதற்கு காரணம் உங்களுடைய சிரத்தையின்மை. அதாவது உங்களுடைய மனம் தியானத்தின் போது மிகவும் ஆழ்ந்த நிலையில் சென்று கொண்டிருக்கும். அப்பொழுதெல்லாம் அது நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் எப்பொழுது நீங்கள் தியானத்திலிருந்து வெளியே வருகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் உங்களுடைய மனதை அதே நிலையில் வைத்திருக்க இயலாது. தியானத்தின் நிலையிலேயே உங்களுடைய மனதை நீங்கள் சாதாரண நிலையில் வைத்திருக்க முடியாது. உதாரணமாக தியானத்தில் மனமானது மிகவும் ஆழ்ந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கும். பீட்டா நிலையில் இருக்கும் மனம் ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா என்ற ஆழ்ந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கும். அப்பொழுதெல்லாம் உங்களுடைய மனம் அற்புதமான நிலையில் இருக்கும். ஆனால் நீங்கள் தியானத்திலிருந்து மீண்டு வரும் பொழுது உங்களுடைய மனம் மேல்நிலைக்கு வந்துவிடும். ஆழ்ந்த நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வந்துவிடும். அப்பொழுது நீங்கள் பீட்டா என்ற சாதாரண ஒரு நிலைக்கு வருவீர்கள். அப்படி வரும் பொழுது நீங்கள் தியானத்தில் இருக்கும் அதே நிலையில் இருக்க மாட்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் உங்களுடைய சாதாரண நிலையில் மனமானது மீண்டும் பழைய எண்ணங்களை அசை போடத் தொடங்கும். அப்பொழுது நீங்கள் ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை உடைப்பதற்காக, அதை தடை செய்வதற்காக மனமானது பழைய எண்ணங்களை அசை போடத் தொடங்கும். அந்த பழைய எண்ணங்கள் என்ன செய்யும் என்றால் உங்களை ஆன்மீகத்தில் விரக்தி அடைய செய்யும். ஆன்மீகத்தில் பெரிதாக ஒன்றும் இல்லை என்று உங்களை நம்பச் செய்யும். அப்படி உங்களுடைய சராசரி வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். இருந்தாலும் எந்த விதத்திலும் ஆன்மீக பயிற்சியின் முயற்சியை நிறுத்திவிடக்கூடாது. ஆன்மீக பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆன்மீக பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கடினமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட அதை எப்படியாவது உடைத்தெறிந்து நீங்கள் அடுத்த நிலைக்கு வந்துட வேண்டும். அதற்கு உறுதுணையாக சில பயிற்சிகள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பயிற்சிகளில் ஒன்றுதான் அந்த ஆதி பராசக்தியின் ஒரு மந்திரம். இது என்னவென்றால் இதுதான் லலிதா சஹஸ்ரநாமம் என்று சொல்வோம். இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால்
குண்டலினி சக்தி விழிப்பு நிலை அடைவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உலக வாழ்க்கையில் சிறப்பாக வாழ இது உறுதுணையாக இருக்கும். அதாவது குண்டலினி சக்தி என்பது ஒரு சாதாரண சக்தி அல்ல. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய அந்த சக்தியின் ஒரு சிறிய அம்சம்தான் குண்டலினி. எப்பொழுது அந்த மகா சக்தியை, அந்த ஆதி பராசக்தியை நம் குண்டலினி என்ற உடல் சக்தியோடு ஐக்கியப்படுத்துகிறோமோ அப்பொழுதே அது அந்த திவ்ய நிலையை எட்டிவிடும். அதாவது நம்மால் அழிக்க முடியாத அசுர சக்திகளை அந்த மகாசக்தியின் உதவி கொண்டு நாம் அழித்துவிட முடியும். இந்த பிரபஞ்சம் உற்பத்தியாவதற்கு முன்பே அந்த ஆதி பராசக்தியானவள் இருக்கிறார். அந்த ஆதி பராசக்தியிலிருந்து தான் திரிமூர்த்திகள் வெளிவந்தனர். ஆக பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட சக்தியாக அந்த சக்தி விளங்குகிறது. அப்படிப்பட்ட மகாசக்தியின் அற்புதமான மந்திரமாக இந்த லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் தினமும் லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக அந்த ஆதிபராசக்தியினிடம் தொடர்பு கொள்கிறீர்கள். அப்படி தொடர்பு ஏற்படும் பொழுது எந்தெந்த சக்திகள் நம்மை ஆன்மீக பாதையிலிருந்து இழுத்து விடுகிறதோ அந்த அசுர சக்திகளை ஆதிபராசக்தியானவள் வேரோடு அழித்து விடுகிறாள். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஆதிபராசக்தியின் அம்சமாக மந்திரமாக இருக்கும் லலிதா சஹஸ்ரநாமத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது ஆன்மீகத்தில் உள்ள தடங்கல்கள் எல்லாம் உடைந்து ஆன்மீகத்தில் உயர்வு நிலையை அடைவதற்கு இது உதவி செய்யும். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த மந்திரத்தை நீங்கள் முயற்சி செய்து பாராயணம் செய்து பாருங்கள். நம் உடலிலும் மனதிலும் மிக ஆழ்ந்த நிலையிலும் கூட இந்த அசுர சக்திகள் மிக சூக்கும நிலையில் இருக்கும். இது உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உங்களுடைய உறவுகளையும் நட்புகளையும் அனைத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்யும். ஏனென்றால் இதற்கு என்று ஒரு புத்திசாலித்தனம் இருக்கிறது. அப்படிப்பட்ட புத்திசாலித்தனத்தை முறியடிப்பதற்கு நம்மால் இயலாது. அதனால்தான் ஆன்மீக பயிற்சியில் முன்னே செல்லும் பொழுது அதிகப்படியான தடங்கல்கள் வருகிறது. அது இயற்கையானது தான். அதை வெல்லுவதற்கு நாம் இறை சக்தியை தான் நாட வேண்டும். ஏனென்றால் அந்த சக்தியை வீழ்த்துவதற்கு நம்மால் இயலாது. நம்மிடம் அந்தளவுக்கு புத்தியும் கிடையாது, அந்தளவுக்கு சக்தியும் கிடையாது. ஆகையால் மந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அந்த மந்திரங்கள் இறை சக்தியில் ஒத்ததிர்வை ஏற்படுத்தும். அப்படி ஒத்ததிரும் பொழுது இறை சக்தியானது நம்முள் ஐக்கியப்படும். அப்படி நம்மால் எப்பேற்பட்ட அசுர சக்தியையும் வீழ்த்த முடியும். ஆனால் இது நம் முயற்சியால் மட்டும்தான் முடியும். அதனால் நாம் மந்திரங்களை தொடர்ந்து நம் வாழ்க்கையில் ஜபித்து கொண்டு வர வேண்டும். இதில் முக்கியமானது அசுர சக்தியை வீழ்த்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம் உலக வாழ்க்கையிலும் நமக்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும். அனைத்து விதமான சுபீக்ஷங்களும் ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிட்ட வேண்டும். அதனால் இந்த இறை சக்தியை நம் வாழ்வில் ஒரு அங்கமாக மாற்றிட வேண்டும். இந்த இறை சக்தியை நம் உடலிலிருந்தும் மனதிலிருந்தும் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் அந்த இறை சக்தியை உங்கள் அம்சமாகவே மாற்றிட வேண்டும். அதுதான் நீங்கள் ஆன்மீகத்தில் உயர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து ஆன்மீக பயிற்சியில் முன்னேற வேண்டுமென்றால் மந்திர சக்தியின் உதவியோடு அதை எளிதில் செயலாற்ற முடியும். இந்த வரும் நவராத்திரி தினங்களை இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக அதிகப்படியான ஆற்றலை நாம் கிரகிக்க முடியும். அதனால் இந்த தினங்களை நீங்கள் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இந்த முயற்சியை செய்து பாருங்கள். இந்த வரும் நவராத்திரி தினங்களில் பாராயணம் செய்து பலனை அடையுங்கள். இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை அனைவராலும் செய்துவிட முடியாது. அனைவருக்கும் அப்படிப்பட்ட நேரம் அமைவதில்லை. அதனால் எளிதில் செய்யக்கூடிய மந்திரங்களை நீங்கள் ஜபிக்கலாம். அதில் மிகவும் உத்தமமான மந்திரங்கள் எனப்படுவது காயத்ரி மந்திரம். அதை நீங்கள் கூறலாம். அதேபோல்
மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தில் இன்னொரு மந்திரமும் இருக்கிறது. அந்த மந்திரமானது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் கமலவாசின்யே ஸ்வாஹா என்ற மந்திரம். இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் கமலவாசின்யே ஸ்வாஹா. இந்த மந்திரமானது தேவியின் மூலமாகவே வெளிப்பட்டது. அப்படிப்பட்ட அற்புதமான சக்தியுடைய மந்திரம். இந்த மந்திரமானது மகாலட்சுமி தேவியின் மந்திரமாகும். இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் மிக அற்புதமான நன்மைகள் கிடைக்கும். உங்கள் அறிவாற்றலும் பன்மடங்கு மேன்மை அடைவதை நீங்கள் உணரலாம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து செய்ததினால் ஒருவர் இந்திர பதவியை அடைகிறார். அப்பேற்பட்ட சக்தியுள்ள மந்திரமாக இது திகழ்கிறது. இதேபோல் இன்னும் ஒரு அற்புதமான மந்திரம் இருக்கிறது. அது என்னவென்றால் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இந்த மந்திரமும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம்தான். இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இந்த மந்திரமும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும். இது துர்காதேவியின் அற்புதமான ஒரு மந்திரமாகும். துர்காதேவியானவர் இந்த பிரபஞ்சத்தின் மூல அம்சமாக இருப்பவர். அந்த அன்னையின் அனுகிரகத்தை பெற இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபித்து வரலாம். அப்படி இந்த இரு மந்திரத்தில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்தும் கூட செய்யலாம். ஆக வரும் நவராத்திரி தினங்களை ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்து இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் ஒரு வருடம் பயிற்சி செய்யும் பலனை இந்த நவராத்திரி தினங்களில் செய்யும் பயிற்சியால் வெறும் 9 நாட்களில் அடைந்து விடலாம். அன்னையின் அருளாசி எப்பொழுதும் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று அந்த ஆதி பராசக்தியுடன் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வாருங்கள். வரும் நவராத்திரி தினங்களில் லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வதன் மூலமாகவும், மகாலட்சுமி தாயின் மந்திரங்கள் ஜபிப்பதன் மூலமாகவும், துர்காதேவியின் மந்திரங்கள் ஜபிப்பதன் மூலமாகவும், இன்னும் பல மந்திரங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் அவரவர்கள் இஷ்டம் போல அதை நீங்கள் ஜபிப்பதன் மூலமாக இந்த நவராத்திரி தினம் மிகவும் பயனுள்ள ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இப்படி ஆதிபராசக்தியின் மந்திரங்களை நீங்கள் ஜபித்து கொண்டு வரும் பொழுது நீங்கள் மும்மலங்களிலிருந்து விடுபடுகிறீர்கள். அதே போன்று மறைந்து கொண்டிருக்கும் மாயா சக்திகளை நீங்கள் அடியோடு அழித்து விட முடியும். அதனால் உங்களுடைய மனதை சரிப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக உள்ளது. அதனால் உங்களுடைய மனம், குணம் அனைத்தும் சிறப்பம்சமடையும். நீங்கள் எதிலும் வெற்றி கொள்ளும் சக்தியையும் நீங்கள் அடைவீர்கள். அனைவரும் ஆதிபராசக்தியின் அருளாசி பெறுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையால் எளிதில் சொல்லக்கூடிய மந்திரங்களை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் அதை பயன்படுத்துவது என்பது எளிதாக இருக்கும். அது தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாறிவிடும். தினமும் நீங்கள் மந்திரங்களை ஜபிப்பதை பழக்கத்திற்கு கொண்டு வருவதனால் அந்த இறை ஆற்றலானது உங்களுக்கு பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் நிரந்தரமாக உங்களுடன் இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகவே இதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வைத்துக்கொண்டு பயிற்சி செய்யுங்கள். இன்னும் இதுபோன்று ஆன்மீக கருத்துக்களை அடுத்த காணொளி பதிவுகளில் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.